ஓகே. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அனிமா 2025 கட்சிக்கு தேவையான ஒரு பாடம். ஸோ இதை கொஞ்சம் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சரி, இதில் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ஓ லெவல்லையே இருக்குது. பட் அதையும் நாங்கள் சேர்த்தே பார்த்துட்டு போகலாம். சரியா? ஸோ பேசிக்காக கவனிச்சோம்னு சொன்னால் நாங்கள் எலக்ட்ரிசிட்டி படிக்கும்போது படித்தோம். எலக்ட்ரிசிட்டி படிக்கும்போது நாங்கள் யாரை பற்றி கூடுதலாக படிச்சிருப்போம் அப்படின்னா, நமக்கு கடத்திகள் இருக்கும், காவலிகள் இருக்கும். கடத்திகள் எதுக்கு தேவைப்படும்னு சொன்னா, மின்ன நல்லா கடத்துறதுக்கு தேவையா கடத்திகள் தேவைப்படும். மின்ன கடத்தாம இருக்கணுங்கிற சந்தர்ப்பம் இருக்குமா இருந்தா காவலிகளை யூஸ் பண்ணும். ஆனா இந்த இலத்திரனியல்ங்கிற பாடம் இதை பத்தி பேசிக்கா யாரை வச்சு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குறை கடத்திகளை பத்தி. சரியா? அதாவது பேசிக்கா சொன்னோம்னா, கடத்திகளுக்கும் காவலிகளுக்கும் இடைப்பட்ட தன்மையை காட்டுறத நாங்க சொல்லுவோம் குறை கடத்திகள் அப்படின்ட்டு. சரியா? செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா, ஆவர்த்தன அட்டவணையில யாரா இருக்கும்னு சொல்லி பார்த்தா 4ஆம் கூட்ட மூலகங்களா இருக்கும். அநேகமா குறை கடத்திகள் பாத்தீங்கன்னா 4ஆம் கூட்ட மூலகங்களா இருக்கும். அதுல கார்பன் ஒரு விதிவிலக்கா இருக்கும். கார்பனை நாங்க கடத்தியா கருதுவோம். சரியா? மற்றபடி பாத்தீங்கன்னா சிலிக்கன், ஜெர்மானியம் போன்ற மூலகங்களை பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் தான் குறை கடத்திகளா இருப்பாங்க. அதாவது இவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க சொன்னா, மின்ன கடத்திகள் மாதிரி நல்லா கடத்த போறதும் இல்லை, காவலிகள் மாதிரி மின்ன கடத்தாமலே இருக்க போறதும் இல்லை. கவனிச்சா? ஸோ அப்ப இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தன்மையை காட்டுற ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய இந்த கடத்திகளுக்கு தான் நாங்கள் பேர் சொல்லுவோம் குறை கடத்திகள். தமிழ் சில நேரம் அரை கடத்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? பேசிக்கா பார்த்தா என்ன விஷயம் அப்படின்னா, இதை நாங்க எப்படி வேறுபடுத்திக்கலாம் அப்படின்னா, ஒரு கடத்தி எடுத்துக்கிறோம். இப்ப நாங்க செப்பு சொல்லுவோம், ஒரு நல்ல ஒரு கடத்தி. செப்புங்கிறது வந்து ஒரு நல்ல கடத்தி அப்படின்னு. அதோட 1 சென்டிமீட்டர் கியூப் கனரவை எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கிட்டத்தட்ட 2 தடவை 10 அடுக்கு சுயாதீன ஏற்றக்காவிகள் இருக்கும். சுயாதீன ஏற்றக்காவிகள்னா சுயாதீனமா இயங்கக்கூடிய ஏற்றமுடைய பொருட்கள். சரியா? அப்ப சுயாதீனமா இயங்கக்கூடிய ஏற்றக்காவிகள் இருக்கும். இதே வந்து நாங்க ஒரு குறை கடத்தி எடுத்து பார்த்தோம்னா, இது கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னு சொன்னா 10 அடுக்கு ரேஞ்சுக்கு வந்துடும். 20ஆம் அடுக்கா இருக்கிறது 10 அடுக்கு ரேஞ்சுக்கு குறைஞ்சிடும். அப்ப இது பாத்தீங்கன்னா கடத்தியோடு ஒப்பிடும்போது ரொம்ப குறைவான ஒரு கடத்தலை தான் செய்யும். ஏன்னா அங்க இருக்கிற ஏற்றக்காவிகளோட அளவு ரொம்ப குறைவா இருக்கு. சரியா? இதோட ஒப்பிட்டு பாத்தீங்க. பட் இதே வந்து ஒரு காவலி எடுத்து பாத்தீங்கன்னா, சரியா, இதே வந்து ஒரு காவலி பதார்த்தத்தை எடுத்து அதுல 1 சென்டிமீட்டர் கணக்கு பாத்தீங்கன்னா, நீங்களுக்கு ஒரு சுயாதீன ஏற்றக்காவியை கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா? ஒரு சுயாதீன ஏற்றக்காவியை அதுக்குள்ள காண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் 1 சென்டிமீட்டர் கணம்னு சொல்லி யோசிக்கும் போது நீங்க அதை கற்பனை பண்ணிக்கலாம். 1 சென்டிமீட்டர் தான் இந்த சின்ன சைஸ்ல இருக்கும். ஸோ அதுல 1 சென்டிமீட்டர் உயரம், 1 சென்டிமீட்டர் அகலம், 1 சென்டிமீட்டர் நீளமுடைய ஒரு கணக்கு. அப்ப அதுக்குள்ள இவ்வளவு ஏற்றக்காவிகள் இருக்குதுன்னா அதை நீங்க யோசிக்கலாம் எவ்வளவு அதோட பெருமானத்தை. அதே மாதிரி அது குறை கடத்தியா வரும்போது எப்படி குறையுது அப்படின்னு, அதே நேரம் அது காவலியா வரும்போது எந்த அளவுக்கு குறையுது. அதனாலதான் இதுகள் எந்த விதத்திலையும் மின்ன கடத்த போறது இல்லை. இது ஒரு நல்ல மின் கடத்தியா இருக்கும். இது என்ன செய்யும் சொன்னா அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தன்மையை காட்டும். இது ஒரு விஷயம். சரியா? இதுதான் குறை கடத்திகள் தான் எலக்ட்ரானிக்ஸ் இலத்திரனியல் அடிப்படை விஷயத்துக்கு காரணமா இருக்கிறது. சரியா? அதுக்கு 2வது விஷயம் பார்த்தோம் சொன்னீங்கன்னா, சரியா, அதுல இன்னொரு விஷயத்த பார்த்தோம் சொன்னீங்கன்னா, இந்த கடத்திகள்ல நாங்க படிச்ச ஒரு விஷயம் இருக்கு. கடத்திகள் இப்படி ஒரு வாய்ப்பாடு படிச்சிருக்கோம். நான் வந்து எலக்ட்ரிசிட்டியில இப்படி ஒரு வாய்ப்பாடு நாங்க படிச்சிருப்போம். இது யாரோட சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா தடைகளோட. சரியா? ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை தீட்டாவில் ஒரு கடத்தியின் தடை ஆர் தீட்டானா, R0 வந்து 0 பாகைசியில் உள்ள தடை. சரியா? 0 ஆரம்ப தடை இல்லாது 0 பாகைசியில் உள்ள தடை. ஆல்பா வந்து நாங்க பேர் சொல்லுவோம் தடையின் வெப்பநிலை குணகம் அப்படின்ட்டு. அந்த தடையின் வெப்பநிலை குணகம், தீட்டா வந்து வெப்பநிலை மாற்றம். சரியா? அப்ப இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு கடத்தியில, சரியா, ஒரு கடத்தி இருக்குமா இருந்தா இந்த கடத்தியின் தடை வெப்பநிலை கூடும் போது கூடும். இதை நாங்க படிச்சிருக்கோம். சரியா? எலக்ட்ரிசிட்டி படிக்கும் போது படிச்சோம். வெப்பநிலை கூடும் போது அது கூடும். அதே மாதிரி வெப்பநிலை குறைஞ்சும் அது குறையும். ஸோ அப்ப அதை வச்சுதான் நாங்க அந்த மீ கடத்திகள்ங்கிற விஷயம் எல்லாம் அங்க படிச்சோம். பட் இந்த குறை கடத்திகள்ல இது மாறி நடக்கும். சரியா? குறை கடத்திகள்ல வந்து இந்த விஷயம் மாறி நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, குறை கடத்திகள்ல வெப்பநிலையை நாங்க அதிகரிச்சோம்னு சொன்னோம், அதன் தடை வந்து என்ன செய்யும்னா குறையும். தடை குறையுதுன்னா மீனிங் என்னன்னா அதோட கடத்துதிறன் கூடும். சரியா? கடத்துதிறன் கூடும். தீட்டாவை வெப்பநிலையை கூட்டுனீங்கன்னா தடை குறையும். தடை குறையுதுன்னா மீனிங் என்னன்னா கடத்துதிறன் கூடும். ஸோ அது நல்ல கடத்தியா வர பார்க்கும், இன்னும் பெட்டரான கடத்தியா வர பார்க்கும். சரியா? அப்ப அதுதான் இதுல உள்ள விஷயம்.
அப்ப குறைகடத்திகளை பொறுத்த வரைக்கும் அதனாலதான் நாங்க சொல்லுவோம் அது வந்து மறை தடை வெப்பநிலை குணகம் உடையது. நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, மறை தடை வெப்பநிலை குணகம் உடையது. ஸோ அப்ப குறைகடத்திகள் உள்ள ஒரு வித்தியாசம். கடத்திகளையும் குறைகடத்திகளையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா குறைகடத்திகள் உள்ள வித்தியாசம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, குறைகடத்திகள் வந்து மறை தடை வெப்பநிலை குணகம் உடையது. மீனிங் வந்து நீங்க வெப்பநிலையை கூட்டுனீங்கன்னா அவரோட தடை குறையும். தடை குறையுதுன்னா மீனிங்னா கடத்துதிறன் அதிகரிக்கும். சரியா, கடத்துதிறன் வந்து என்ன செய்யும்? அதிகரிக்கும். சரியா. ஸோ இதுதான் பொதுவா குறைகடத்திகளுக்கும் கடத்திகளுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம். ஸோ அதில் இருக்கிற சுயாதீன ஏற்றக்காவிகளும் அந்த அடிப்படையா வச்சுக்கிட்டு அதோட கடத்துதிறன் எப்படி மாறும், அது ஒரு விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த குறைகடத்திகள்ல வெப்பநிலை கூடி சென்றா அதோட தடைத்திறன் குறையும். தடைத்திறன் குறைஞ்சுன்னா அதோட கடத்துத்திறன் கூடும். பட் கடத்திகள்ல இது மாறி நடக்கும். சரியா. ஸோ இப்ப நாங்க பார்ப்போம் எப்படி இந்த 4ஆம் கூட்ட மூலகங்கள் எப்படி குறைகடத்திகளா வருது. சரியா, அது எப்படி குறைகடத்திகளா வரும். அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவா சொல்லுவாங்க இந்த காவலிகளுக்கும் குறைகடத்திகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. காவலிகளும் குறைகடத்திகளும், இன்சுலேட்டர்ஸும் செமிகண்டக்டர்ஸையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கு. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லா காவலிகளும், சரியா, எல்லா காவலிகளும் உயர் வெப்பநிலையில், சரியா, எல்லா காவலிகளும் உயர் வெப்பநிலையில் என்னவா மாறும் அப்படின்னா குறைகடத்திகளா மாறும் அப்படின்னு. ஸோ இது நீங்க யாரோட கம்பேர் பண்ணிக்கலாம்னா, இப்ப நான் சொன்ன விஷயத்தோட கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப நான் கடைசியா படிச்சோம் என்னன்னா, வெப்பநிலையை அதிகரிச்சா குறைகடத்திகளை பொறுத்த வரைக்கும் தடை வந்து குறையும், அப்ப கடத்துதிறன் கூடும். அப்ப இங்க என்ன செய்யணும், காவலிகளை எடுக்கிறோம். காவலிகளும் குறைகடத்திகளும் அதான் நான் முதல்ல சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தொழிற்படும். இந்த காவலிகள் எடுத்து இதை நாங்க உயர் வெப்பநிலைக்கு கொண்டு போனோம்னா இது என்னவா மாறும் அப்படின்னா குறைகடத்திகளா மாறும். இது குறைகடத்திகளா மாறும். அதே மாதிரி நீங்க குறைகடத்திகளை எடுத்து அதன் வெப்பநிலையை குறைச்சிங்கன்னா தாழ் வெப்பநிலையில், குறைகடத்திகளை எடுத்து அதன் வெப்பநிலையை நீங்க நல்லா குறைச்சிங்கன்னா அப்ப தாழ் வெப்பநிலையில் அவர் என்னவா மாறுவார் அப்படின்னா காவலியா மாறிடுவாரு. ஏன்னா நீங்க வெப்பநிலையை கூட்டுனீங்கன்னா அதன் கடத்துத்திறன் கூடும், தடை குறையும். அப்ப அதில் மாறி நடந்துச்சுட்டா வெப்பநிலையை குறைச்சிங்கன்னா தடை கூடிரும். வெப்பநிலை குறைச்சோம்னா தடை கூடிரும். தடை கூடிச்சா அதோட கடத்துத்திறன் குறைஞ்சிடும். ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல கடத்துத்திறனே இல்லாம போயிடும். அந்த வெப்பநிலைக்கு வரும்போது அது என்னவா மாறிடும்னா காவலியா மாறிடும். ஸோ இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, பொதுவா எல்லா காவலிகளும் உயர் வெப்பநிலையில் குறைகடத்திகளா இருக்கும். அதே மாதிரி எல்லா குறைகடத்திகளும் தாழ் வெப்பநிலையில் காவலிகளா மாறிடும் அப்படி. ஸோ அப்ப இதுல பேசிக்கா சொன்னோம்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, கடத்திகள் ஒரு பக்கமா வச்சுட்டோம்னா குறைகடத்திகளுக்கும் காவலிகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொடர்பு இது. சரியா. ஸோ அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு அடுத்தடுத்து படிச்சுட்டு போகும்போது இது விளக்கும். சரியா. ஓகே. ஸோ அப்ப அடுத்த விஷயத்த நம்ம பார்ப்போம், எப்படி இந்த குறைகடத்திகள் தொழிற்படுது, அதோட அமைப்பை வச்சுக்கிட்டு பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும், நான் முதல்ல சொன்ன மாதிரி 4ஆம் கூட்ட மூலகங்கள் பொதுவா இந்த குறைகடத்திகள்ங்கிற பகுதிக்குள்ள வரப்போகுது. 4ஆம் கூட்ட மூலகங்களோட பிணைப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அநேகமா அது பங்கீட்டு வலுப்பிணைப்புல இருக்கும். பங்கீட்டு வலுப்பிணைப்புல நமக்கு தெரியும், ஏன்னா அது 4ஆம் கூட்ட மூலகங்களா இருக்கிறதுனால அது தன்னோட உறுதித்தன்மை அடைகிறதுக்கு இறுதி ஓட்டுல 8 இலத்திரன் இருக்கணும்னா இது இன்னொரு 4 அணுக்களோட பங்கீட்டு வலுப்பிணைப்புல இருக்கும். அப்படின்னா இவர் ஒரு இலத்திரனை பொதுவா வைப்பாரு, அவர் ஒரு இலத்திரனை பொதுவா வைப்பாரு. ஸோ மொத்தமா இன்னொரு 4 அணுக்களோட இது பங்கீட்டு வலுப்பிணைப்பு ஏற்படுத்துச்சுன்னா இது கணக்கா தன்னோட இறுதி ஓட்டுக்கு 8 இலத்திரன்களை கொண்டு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு பிணைப்பில் தான் இந்த கடத்திகள் இருக்கும். அப்ப நாங்க உதாரணத்துக்கு ஒரு சிலிக்கன் கடத்தி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல இருந்து எங்களுக்கு விளங்கிக்கலாம் இது எப்படி வந்து குறைகடத்திகளா இது தொழிற்படுது, அந்த குறைகடத்திகள் எப்படி ஒரு செயற்பாட்டை காட்டுது அப்படின்ட்டு. சரியா. இப்ப பாத்தீங்கன்னா இது நான் ஒரு சிலிக்கன் அணுவோட கட்டமைப்பு ஒன்று வரைஞ்சி வச்சிருக்கேன். ஸோ இப்படித்தான் இருக்கும்போது ஒவ்வொரு சிலிக்கன் அணுவும் இன்னொரு 4 சிலிக்கன் அணுவோட இந்த 4 சிலிக்கன் அணுவோட சேர்ந்து இப்படி இப்படி இலத்திரன்கள் என்ன செய்யணும்னு சொன்னா பொதுவா வச்சு ஒரு பங்கிட்டு வலுப்பிணைப்புல இருக்கு. இப்ப நான் இந்த படத்தை எப்ப வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்னா 0 கெல்வின். 0 கெல்வின்னு சொல்லும் போது எங்களோட குறைஞ்ச வெப்பநிலை அதான். சரியா. ஸோ அந்த வெப்பநிலை பாத்தீங்கன்னா
என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இந்த பிணைப்புல இருக்கிற இதெல்லாம் இலத்திரன்கள். ஸோ இந்த இலத்திரன்கள் எல்லாம் அவங்களோட பிணைப்புல இருப்பாங்க. சரியா? இப்படி பிணைப்புல ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ எந்த விதமான சுயாதீன ஏற்றக்காவிகள் இருக்காது. ஏன்னா நமக்கு தெரியும் மின்னோட்டத்தை கடத்தணும் அப்படின்னா எங்களுக்கு சுயாதீன ஏற்றக்காவிகள் வேணும். அப்படின்னா சுயாதீனமா இயங்கக்கூடிய ஏற்றத்தை கொண்டிருக்கிற துணிக்கைகள் வேணும். அப்படி ஒரு ஏற்றக்காவிகள் இங்க இல்லை, இப்ப பார்க்கல. காரணம் என்னன்னா இந்த வெப்பநிலையில பாத்தீங்கன்னா எல்லாமே பிணைப்புல இருக்கும். அதனாலதான் நாங்க சொன்னோம் இவர் இப்ப என்னவா தொழிற்படுவார்னா ஒரு காவலியா தொழிற்படுவார். இந்த வெப்பநிலையில பாத்தீங்கன்னா 0 கெல்வின்ங்கிற வெப்பநிலையில பாத்தீங்கன்னா இவர் ஒரு காவலி மாதிரி தான் தொழிற்படுவார். ஏன்னா எந்த விதமான ஏற்ற காவிகளும் இல்லை. ஸோ இவர் எந்த விதமான மின்னோட்டத்தையும் கடத்த மாட்டார். இப்ப நாங்க சொன்னோம் இவரை மெதுவா நாங்க அறை வெப்பநிலைக்கு கொண்டு வரோம். சரியா? இவரை நாங்க அறை வெப்பநிலைக்கு கொண்டு வரோம்னு சொல்லி. சரியா? அறை வெப்பநிலைக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயம், அயல் பிணைப்பு பங்கீட்டு வலு பிணைப்புன்னு சொல்லி ரெண்டு விஷயத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா பங்கீட்டு வலு பிணைப்போட உறுதி குறைவு. அப்படின்னா மீனிங் என்னன்னா பங்கீட்டு வலு பிணைப்பை உடைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் சக்தி இருந்தா போதும். ஆனா அதே நேரம் அயல் பிணைப்பை உடைக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பெரிய சக்தி தேவைப்படும். சரியா? அப்ப அறை வெப்பநிலைக்கு வரும்போது என்ன நடக்கும்டா இவங்களுக்கெல்லாம் வெப்ப சக்தி கிடைக்கும். சரியா? இங்க இருக்கிற துணிக்கைகளுக்கெல்லாம் வெப்ப சக்தி கிடைக்கும். அதுல என்ன செய்யணும்னு சொன்னா எல்லா துணிக்கைகளும் இல்ல, ஒரு சில இலத்திரன்கள். சரியா? ஒரு சில இலத்திரன்கள் அந்த வெப்ப சக்தி இவருக்கு கிடைக்கும் போது அது போதுமானதா இருக்குமா இருந்தா எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கருவண்ட பிணைப்புல இருந்து தன்னை உடைச்சுக்கிட்டு வெளியே வர்றதுக்கு அந்த சக்தி போதுமானதா இருக்குமா இருந்தா இதுல உள்ள ஒரு இலத்திரன் என்ன செய்யலாம் அப்படின்னா பிணைப்புல இருந்து இப்படி வெளியில வந்துடும். அப்படி வெளியில வந்துட்டா இப்ப இவர் என்னவா மாறிடுவார் அப்படின்னா இவர் ஒரு சுயாதீன இலத்திரன். சரியா? இவருக்கு என்னவா மாறிடுவாருன்னா ஒரு சுயாதீன இலத்திரனா மாறிடுவார். சோ இப்ப இவர் இருந்த இடம் இந்த இடத்துல ஒரு இலத்திரன் இருந்திருக்கணும். இப்ப இல்ல. இந்த இடத்துல ஒரு இலத்திரன் இருந்திருக்கணும். இப்ப இல்ல, இப்ப அது எம்டியா இருக்கும். இந்த இலத்திரன் இருக்க வேண்டிய இடம் என்னவா மாறும் சொல்லுவாங்கன்னா ஒரு துளையா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதை நாங்க ஒரு துளைன்னு சொல்லுவோம். சிம்பிளா நீங்க என்ன யோசிக்கலாம்னா ஒரு சின்ன போல் ஒன்று எடுத்து நாங்க ஒரு மண்ணுக்குள்ள பதிச்சு வச்சுட்டு அந்த போலை கலட்டி வெளியில எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி இருக்கும். ஸோ அப்ப அதை துளை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த மாதிரியான ஒரு கன்செப்டா இருக்கும். ஸோ இந்த இலத்திரன் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து வெளியே வந்துச்சுன்னா அவர் இருந்த இடம் என்னவா மாறும்னா ஒரு துளையா மாறும் சொல்லுவோம். ஸோ இலத்திரன் எங்களுக்கு தெரியும் நேர மறையேற்றம் பெற்ற துணிக்கை. ஸோ இது மறையேற்றம் பெற்ற துணிக்கைன்னா அவர் இருந்த இடம் இப்ப என்னவா மாறும்னா நேரேற்றம் பெற்ற துளையா மாறும். அப்ப இவர் மறையேற்றம் பெற்ற ஒரு சுயாதீன காவியா மாறுவார். சரியா? இது முதலாவது விஷயம், ரொம்ப சிம்பிளான விஷயம். சரியா? இது விளங்கலாம். இப்ப அடுத்து என்ன நடக்கலாம், இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இலத்திரன் சொல்லி இந்த மாதிரி பல இலத்திரங்கள் இதுல வந்திருக்கும். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த கடத்திக்குள்ள சுயாதீன ஏற்றக்காவிகள் இருக்கு. சுயாதீன ஏற்றக்காவிகள் இருக்கு அப்படின்னா ஏற்றத்தை எடுத்துக்கிட்டு அசைஞ்சு போகக்கூடிய துணிக்கைகள் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன செய்ய முடியும் இப்ப அப்படின்னு சொன்னா மின்ன கடத்த முடியும். நல்ல கடத்துதா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியாது, பட் மின்ன கடத்தும். காரணம் ஒரு சில சுயாதீன ஏற்றக்காவிகள் சரி இப்ப இங்க வரப்போகுது. இதே நாங்க 0 கெல்வின்ல பார்க்கும்போது எங்களுக்கு எந்த விதமான சுயாதீன ஏற்றக்காவிகளும் இருக்கல. இப்ப இதெல்லாம் என்னவா மாறும், சுயாதீன இலத்திரன்களா மாறும். அதெல்லாம் மின்னோட்ட கடத்துறதுக்கு வரும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த துணைகள்ங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா இவர் அடுத்து என்ன செய்வார் அப்படின்னா இதுக்கு பக்கத்துல உள்ள இன்னொரு இலத்திரன் என்ன செய்ய பார்க்கணும்னா இது நேரேற்றம் பெற்ற துளை, இது மறையேற்றமுடைய இலத்திரன். இவர் என்ன செய்வாரு, இவரை அழைச்சிடுவாரு. அப்ப இப்ப இவர் துளையா மாறிடுவாரு. அடுத்து என்ன செய்யலாம், இங்க இருக்கிற இலத்திரன் போயிட்டு இவர் அழைக்கலாம். அப்ப இவர் இலத்திரனா மாறிடுவாரு, இவர் துளையா மாறிடுவாரு. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இங்க இருந்த துளை இங்க இங்க இருந்த துளை இங்க வந்துருச்சு. அப்படின்னா துளைகளுக்கும் என்ன மாதிரியான சாத்தியம் இருக்குதுன்னா அசையக்கூடிய சாத்தியம் இருக்குது இதுக்குள்ள. சரியா? இலத்திரன்களால் அசையக்கூடிய அதே மாதிரியான ஒரு விஷயம் சுயாதீன இலத்திரங்களா மாறி வந்த பிறகு துளைகளும் என்ன செய்யணும், இங்க இருந்த துளை இங்க போகும், இங்க இருந்த துளை இங்க போகும், அடுத்து இங்க இருந்த துளை இங்க போகும். ஏன்னா இது போயிட்டு இதுல உள்ள இலத்திரன் இவர் அடைச்ச உடனே இவர் துளையா மாறுவார். பிறகு இதுல உள்ள இலத்திரன் போயிட்டு இவர் அடைச்சோம்னா இவர் இலத்திரனா மாறிடுவார், இவர் துளையா மாறும். அப்ப இந்த துளையும் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு பக்கத்துல டிராவல் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு. அப்ப துளைகளுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா அசையக்கூடிய சுயாதீனம் இருக்குது. இலத்திரன்களுக்கு அசையக்கூடிய சுயாதீனம் இருக்கிற அதே மாதிரி துளைகளுக்கும் என்ன இருக்குதுன்னு சொன்னா அசையக்கூடிய சுயாதீனம் இருக்குது. அப்ப இப்பதான் நாம சொல்ல போறோம் இங்க கடத்தியோட கம்பேர் பண்ணும்போது நடக்கிற முக்கியமான வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க
மறையேற்றம் பெற்ற இலத்திரன்களும் ஏற்றக்காவிகளா இருக்கும், நேரேற்றம் பெற்ற துளைகளும் ஏற்றக்காவிகளா இருக்கும். கடத்திகள்ல அப்படி இல்லை, சுயாதீன இலத்திரன்கள் மட்டும்தான் ஏற்றக்காவிகளா இருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் அசையக்கூடிய சுயாதீனம் இருக்கும். ஆனாலும் ரெண்டு வகையான ஏற்றக்காவிகள் இருந்தாலும் அவங்களோட அளவு சின்னதா இருக்கிறதுனால கடத்திகள் அளவுக்கு இது முன்ன என்ன செய்யாதுன்னு சொன்னா நல்லா கடத்த போறது இல்லை. ஆனா அதே நேரம் காவலிகள் மாதிரி இது முன்ன கடத்தாமலே இருக்க போறதும் இல்லை. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட ஒரு தொடர்பை காட்டும். சரியா? அது முதலாவது விஷயம். அப்ப இப்போ உங்களுக்கு தெரியும், அரை வெப்பநிலைக்கு வரும்போது இது என்ன மாறினா ஒரு குறைகடத்தியா மாறும். நான் முதல் சொன்ன வசனத்தை திருப்பி ஒருக்கா யோசிச்சு பாத்தீங்கன்னா, எல்லா காவலிகளும் உயர் வெப்பநிலையில் குறைகடத்திகளா மாறும். எல்லா குறைகடத்திகளும் தாழ் வெப்பநிலையில காவலிகளா மாறும். அதுதான் நாங்க சொன்னோம், இது கூட பூஜ்ஜியம் கல்வியின் வெப்பநிலைங்கிற தாழ் வெப்பநிலையில இருக்கும்போது ஒரு காவடி மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதே எப்ப நாங்க அரை வெப்பநிலை கொண்டு வரணும், அப்ப அது என்ன செய்யுதுன்னா ஒரு குறைகடத்தியா மாறுது. அப்ப நீங்க முதல்ல நாங்க பார்த்த அந்த வசனத்தில் இப்படி யாராவது கேள்வி கேட்கலாம், அப்படின்னா காவலிகளுக்கும் குறைகடத்திகளுக்கும் என்ன வித்தியாசம், எதை அடிப்படையா வச்சு இத காவலி இத குறைகடத்தின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம சொல்றோம் எந்த வெப்பநிலையில ஒரு கூடுதல் வெப்பநிலை கொண்டு போகுது காவலி கூட குறைகடத்தியா மாறும், குறைவான வெப்பநிலைக்கு கொண்டு வரும்போது குறைகடத்தி கூட காவலியா மாறும். ஸோ அப்ப எது வித்தியாசப்படுத்துது, இது காவலி இது குறைகடத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சாதாரண வெப்பநிலையில அரை வெப்பநிலையில யாரு சுயாதீன ஏற்றக்காவிகளை வச்சிருக்கிறா, யாரும் சுயாதீன ஏற்றக்காவிகளை வச்சிருக்கல, அல்லது அவங்களோட அரை வெப்பநிலையில இருக்கிற தடை தான் அதை டிசைட் பண்ணும் இது குறைகடத்தி இது காவலி அப்படின்னு. ஏன்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், அப்படின்னா எது குறைகடத்தி எது காவலிங்கிறது எதை வச்சு டிஃபைன் பண்றோம் அப்படின்னு. ஸோ அப்ப அரை வெப்பநிலையில் எது ஒரு கடத்தக்கூடிய இயல்பை வச்சிருக்குதோ, குறைஞ்ச சொல்லி முன்ன கடத்தக்கூடிய இயல்பு வச்சிருக்குதோ அதை குறைகடத்தின்னு சொல்லுவோம். அரை வெப்பநிலையிலும் எந்த விதமான கடத்தலையும் செய்யாததை காவலின்னு சொல்லிடும். ஸோ அது ஒரு விஷயம். இப்போ வருவோம் நம்ம பிரச்சனை. இப்போ சொல்லுவோம், நாங்கள் அந்த முதல் சொன்ன விஷயத்தை காய்ச்சி பார்ப்போம். இப்போ நாங்கள் சொல்லுவோம் இவருக்கு வெப்பநிலையை கூட்டுறோம், இவரோட வெப்பநிலையை கொஞ்சம் கூட்டு அரை வெப்பநிலையோடையும் கொண்டு போறோம். அப்ப எங்களுக்கு தெரியும் முதல்ல எப்படி சுயாதீன இலத்திரங்கள் வெளியே வந்துச்சுன்னா வெப்பநிலை காரணமா அது வாங்கின சக்தியை வச்சுக்கிட்டு தான் அது சுயாதீன இலத்திரம் மாறுச்சு. இப்ப நீங்க இன்னும் வெப்பநிலை கூட்டினா என்ன நடக்குமாண்டா, அரை வெப்பநிலையில வெளியில வந்த சுயாதீன இலத்திரன்களை விட இப்ப அதிகமான சுயாதீன, ஏன்னா இதுக்கு மேலதிகமான சில இலத்திரன்களுக்கு சக்தி கிடைச்சு அந்த இலத்திரன்கள் வெளியே வந்து என்னவா மாறும்னு சொன்னா சுயாதீன இலத்திரன்களா மாறும். ஸோ வழக்கமாக நம்மளோட ஒரு குறியீடு இருக்கு, சுயாதீன இலத்திரன்கள் நாங்க வட்டம் போட்டு இப்படி கலை பண்ணி விட்டுருவோம், துளைகள் சொன்னா சும்மா வட்டம் மட்டும் போட்டு விடுவோம். அப்ப ரெண்டையும் பார்த்தா விளங்கிக்கலாம். இது சுயாதீன இலத்திரனுக்கான குறியீடு, இது ஒரு துளைக்கான குறியீடு. சரியா? அப்ப இப்ப என்ன நடக்கும்னா, நீங்க வெப்பநிலையை கூட்டினோடனே சாதாரண அரை வெப்பநிலையில இருந்த சுயாதீன இலத்திரன்கள் எண்ணிக்கையை விட பல மடங்கு எண்ணிக்கையான சுயாதீன இலத்திரன்கள் வெளியில வரும். அப்ப அதுக்கு ஈக்குவலா என்னவும் கிடைக்கும் அப்படின்னா துளைகளும் கிடைக்கும். விளங்கிச்சா? துளைகளும் கிடைக்கும். அப்ப இந்த கருத்துல பாத்தீங்கன்னா வெப்பநிலையை நாங்க கூட்டும் போது சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கை அதிகரிக்குது, அதுக்கு ஈக்குவலா துளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்ப கட்டாயம் இந்த கடத்தின் கடத்து திறன் அதிகரிக்க போகுது, அப்ப கட்டாயம் தடை என்ன செய்யுதுன்னா குறைய போகுது. அதனாலதான் நாங்க சொன்னோம் குறை கடத்திகள்ல வெப்பநிலையை நாங்க கூட்டினா தடை என்ன செய்யும் சொன்னா குறையும். அதனாலதான் அதுக்கு பேர் சொன்ன இது மறை தடை வெப்பநிலை குணகம் கிடையாது. அந்த எல்பான் நாங்க போடுறது இவருக்கு எப்படி இருக்கும்னா மைனஸ்ல இருக்கும். அல்பான் நாங்க போடுறது இவருக்கு எப்படி இருக்கும், மைனஸ்ல இருக்கும். இப்ப இந்த குறைகடத்திக்கு நாங்க சொல்ற பேர் உள்ளீட்டு குறைகடத்தி, அப்படி இல்லாட்டி தூய குறைகடத்தின்னு சொல்றோம். சரி, இந்த குறைகடத்திக்கு நாங்க சொல்ற பேர் உள்ளீட்டு குறைகடத்தி, அப்படி இல்லாட்டி தூய குறைகடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா, இதுல சிலிக்கன்டா சிலிக்கன் மட்டும்தான் இருக்கு, சிலிக்கனால மட்டுமே ஆக்கப்பட்ட குறைகடத்தி. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்ட்டு. சரியா? அப்ப இது சிலிக்கன்டா சிலிக்கனால மட்டும் இருக்கும். ஜெர்மானியம் எடுத்து பார்த்திருந்தோம்னா ஜெர்மானியத்தால மட்டும். அப்ப இங்க ஒரு லிமிடேஷன் இருக்குது. லிமிடேஷன்னா எங்களுக்கு இவரோட கடத்து திறனை கூட்டுறதுன்னா வெப்பநிலையை எவ்வளவு கூட்டிக்கிட்டு போறோம், ஒரு அளவுக்கு மேல எங்களுக்கு வெப்பநிலையை கூட்டல. ஓகே, நமக்கு தெரியும் வெப்பநிலையை கூட்ட இவரோட கடத்தாறு கூடும். பட் அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும் என்ன எங்களுக்கு. ஸோ வெப்பநிலை நாங்கள் எவ்வளவு தூரம் கூட்டிகிட்டு போறோம், ஸோ கூட்டிகிட்டு போக போக இவரோட கடத்தல் கூடும். பட் அதுக்கு லிமிட் இருக்கும். இதுக்கு மேல நாங்கள் வெப்பநிலை கூட்டி இதை ஒரு பொருளை ப்ராக்டிக்கலா பாதிக்கிறார். அப்ப இப்போ நமக்கு சிக்கல் ஒண்ணு வருது. அப்ப இது தவிர வேற என்ன வழி இருக்குது இவரோட கடத்து திறனை அதிகரிக்கிறதுக்கு? ஸோ இது ஒரு உள்ளீட்டு குறை கடத்தி.
ஸோ இவரோட கடத்துத்திறனை இப்போதைக்கு அதிகரிக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச முடிவு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வெப்பநிலை அதிகரிக்கிறது. எவ்வளவு அதிகரிக்கிறது? ஒரு அளவுக்கு மேல அதிகரிக்கல. ஸோ அப்ப அது தவிர செய்யக்கூடிய வழி வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறத அடுத்து பார்ப்போம். அதுக்கு நாங்க பெயர் சொல்லுவோம் வெளியீட்டு குறைகடத்திகள் அப்படின்னு சொல்லி. சரியா? வெளியீட்டு குறைகடத்திகள்னா என்ன செய்ய பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப எங்களுக்கு தெரியும் குறைகடத்திகளா நாங்க கருதுறது வந்து 4ஆம் கூட்ட மூலகங்கள். சரியா? 4ஆம் கூட்ட மூலகங்களை தான் நாங்க குறைகடத்திகளை பார்க்கிறோம். இவருக்கு பக்கத்துல இருக்கிற 2 கூட்ட மூலகங்களை பத்தி ஆராய்ஞ்சோம்னா, உதாரணத்துக்கு 3ஆம் கூட்ட மூலகங்கள், அப்படி இல்லாட்டி 5ஆம் கூட்ட மூலகங்கள். சரியா? இவங்களை எடுத்து என்ன செய்யறதுன்னு சொன்னா, சிறிதளவுல மாசுபடுத்துறதுன்னு சொல்லுவோம். டோப்ட் அப்படின்னுவாங்க. சரியா? சின்ன அளவுல மாசுபடுது. உங்களுக்கு தெரியும் மாசுபடுத்துறதுன்னா என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு ஒரு சிலிக்கன் பளிங்கு எடுத்து, சரியா? சிலிக்கன் பளிங்கு எடுத்து அதை நாங்க மாசுபடுத்துறோம் அப்படின்னா என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 மில்லியன் சிலிக்கன் அணுக்களுக்கு, சரியா? 1 மில்லியன் சிலிக்கன் அணுக்களுக்கு ஒரு அணு இருக்கிற மாதிரி, 1 மில்லியன் சிலிக்கன் அணு இருக்கும்போது அதுல ஒரு அணு இந்த 3ஆம் கூட்டம் அல்லது 5ஆம் கூட்டம் மூலமா இருக்கிற மாதிரி இதை என்ன செய்யறதுன்னு சொன்னா மாசுபடுத்துறதுன்னு சொல்லுவோம். விளங்குச்சா? சோ அப்ப இந்த 4ஆம் கூட்ட மூலத்தை என்ன செய்ய பார்க்கிறோம் அப்படின்னா, 3ஆம் கூட்டம் அல்லது 5ஆம் கூட்டம், உங்களுக்கு பக்கத்துல 2 பக்கம் இருக்கிற கூட்டம். சோ இந்த 3ஆம் கூட்ட மூலத்தால அல்லது 5ஆம் கூட்ட மூலத்தால இவரை மாசுபடுத்த பார்க்கிறது. மாசுபடுத்துறதுன்னு சொல்லும்போது அவரோட அமைப்பை மாத்தாம, உங்களுக்கு தெரியும் சிலிக்கன் வந்து இன்னொரு 4 சிலிக்கன் அணுக்களோட இணைகிறதுனால அது ஒரு நான்முகி வடிவத்துல இருக்கு. சோ அதோட அமைப்பை வந்து மாத்திரக்கூடாது. அப்ப இல்லாட்டி வேற ஒரு மூலகமா மாறிடும். சரியா? நாங்க ஒரு குறிப்பிட்ட ஈக்குவலா எல்லாம் மிக்ஸ் பண்ணோம்னு சொன்னா அது வேற ஒரு மூலகமா மாறிடும். அப்படி மாறாம அதோட அமைப்பை எந்த ரீசனுக்காகவும் மாத்தாம, ஆனா அதே நேரம் எங்களுக்கு தேவையான கடத்து திறனை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வழியா நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, 3ஆம் கூட்டம் இல்லாட்டி 5ஆம் கூட்டம் மூலகங்களை இவரோட சேர்க்க போறோம். இவரோட அமைப்பை மாத்தாம அதை சொல்லுவோம் மாசுபடுத்த போறோம் அப்படின்னு. சரி, இப்ப நாங்க பார்ப்போம் அப்படி மாசுபடுத்தினா நாங்க முதல்ல பார்த்த சிலிக்கனோட அமைப்புல என்ன டிஃபரெண்ட் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை ஆராயறதுக்கு முதல்ல நான் என்ன செய்யணும், விஷயத்தை கொஞ்சம் ஈஸியா விளங்கிக்கிறதுக்காக நாங்க என்ன செய்வோம்னா 5ஆம் கூட்ட மூலகம் ஒன்று எடுத்து மாசுபடுத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நாங்க பொஸ்பரஸை கருதி பார்ப்போம். பொஸ்பரஸ் எடுத்து இதோட மாசுபடுத்தினோம்னா சிலிக்கனோட எப்படி வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப நாங்க ஒரு பொஸ்பரஸ் எடுத்து மாசுபடுத்தியிருக்கோம். அப்ப எத்தனையோ மில்லியன் கணக்கான சிலிக்கான் அணுக்களுக்கு இடையில ஒரு பொஸ்பரஸ் அணு இருக்க போகுது. ஸோ அதனால கட்டாயம் இந்த ஸ்ட்ரக்சர் மாறாது, அமைப்பு மாறாது. எப்படி இருக்க போகுதுன்னா, எப்படியுமே ஒவ்வொரு சிலிக்கனும் 4 இன்னொரு 4 சிலிக்கனோட ஈடுபட்டிருக்கும். அப்ப இந்த பொஸ்பரஸ் போயிட்டு நடுவுல நின்றாலும் அவரும் இன்னொரு 4 சிலிக்கனோட தான் பங்கிட்டு வலுப்பிணைப்புல ஈடுபட்டிருப்பாரு. ஆனா எங்களுக்கு தெரியும் பொஸ்பரஸ் இறுதி ஓட்டுல 5 இலத்திரன் இருக்கும். சரியா? 5 இலத்திரன் இருக்கும். அந்த 5 இலத்திரன்ல 4 இலத்திரன்கள் பிணைப்புக்கு போயிடும். சோ மிச்சமா ஒரு இலத்திரன் இருக்கும். அவர் எந்த பிணைப்புலையும் ஈடுபட்டிருக்க மாட்டாரு. அப்போ உங்களுக்கு தெரியும் அவர் இப்ப என்ன வந்துருவாரு அப்படின்னா, ஒரு சுயாதீன இலத்திரனா வெளியே வந்துருவாரு. சோ இப்ப இவர் இந்த மிச்சமா இருக்கிற இந்த இலத்திரன் இப்ப என்னவா மாறிடுவார்னா சுயாதீன இலத்திரனா மாறிடுவார். சோ உதாரணத்துக்கு நாங்க பார்த்தோம்னா இது நாங்க பூச்சிய கல்வியில உள்ள ஒரு பொருளாவே கவனிச்சிருந்தாலும் கூட, பூச்சிய கல்வியிலேயே இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு சுயாதீன இலத்திரன் இருந்திருக்கும். விளங்குச்சா? அப்ப என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி பொஸ்பரஸ் இருக்கிற இடத்துல பொஸ்பரஸ் எங்கெங்கெல்லாம் பொஸ்பரஸ் இருக்குதோ அந்த இடத்துலயே ஒரு அடிஷனல் சுயாதீன எலக்ட்ரான்கள் இருக்கும். சோ நாங்க சொன்ன அந்த உள்ளீட்டு குறை கடத்திகள்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க ஞாபகம் வச்சுக்கணும். அங்க இருக்கிற சுயாதீன எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் துளைகளின் எண்ணிக்கையும் ஈக்குவலா தான் இருக்கும். சரியா? சுயாதீன எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை, ஏன்னா ஒரு இலத்திரன் வெளியே வந்தா அந்த இடம் துளையா மாறும். 5 இலத்திரன் வெளியே வந்தா அங்க 5 துளைகள் இருக்கும். 1000 இலத்திரன்கள் வெளியே வந்தா 1000 துளைகள் இருக்கும். சோ சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கையும் சுயாதீன துளைகளின் எண்ணிக்கையும் எப்படி இருக்கும்னா உள்ளீட்டு குறை கடத்திகள் ஈக்குவலா இருக்கும். சரியா? எத்தனை சுயாதீன இலத்திரன் இருக்குதோ அத்தனை துளைகள் இருக்கும். ஆனா இந்த குறை கடத்திகள், இதுக்கு நாங்க பேர் சொல்லுவோம் வெளியீட்டு குறை கடத்திகள்னு. இதுல வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு 5ஆம் கூட்டம் அல்லது 3ஆம் கூட்டம் மூலங்களால மாசுபடுத்துறோம். அப்படி மாசுபடுத்தும் போது இங்க பாத்தீங்கன்னா சுயாதீன இலத்திரன் ஒண்ணு இருக்குது. ஆனா அதுக்கு ஈக்குவலான ஒரு துளை இல்லை. ஏன் துளை இல்லைன்னா இங்க உள்ள பிணைப்புல இருந்து இந்த இலத்திரன் வெளியே வரல. இது எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த பொஸ்பரஸ்ல 5 இலத்திரன்கள்ல 4 இலத்திரன்கள் பிணைப்புக்கு போன பிறகு ஒரு இலத்திரன் வெளியே வந்துதான் இது என்னவா மாறிச்சுன்னா சுயாதீன இலத்திரனா மாறிச்சு. சோ எங்கெல்லாம் பொஸ்பரஸ் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு சுயாதீன இலத்திரன் இருக்கும். இதுக்கு மேலதிகமா இப்ப நாங்க இதையும் அரை வெப்பநிலைக்கு கொண்டு போனோம்னு சொன்னோம். இதுக்கு மேலதிகமா இதையும் நாங்க அரை வெப்பநிலைக்கு கொண்டு போனோம்னா
இவர் என்னவா மாறுவார்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்தும் திருப்பி சில இலத்திரன், உதாரணத்துக்கு இந்த இலத்திரன் வெளியே வந்துருமா இருந்தா 2 சுயாதீன இலத்திரன், ஆனா ஒரு துளை இருக்கும். இன்னொரு இலத்திரன் வெளியே வந்துச்சுன்னு சொன்னா 3 சுயாதீன இலத்திரன், ஆனா 2 துளை இருக்கும். விளங்குச்சா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா இலத்திரன்களின் எண்ணிக்கை, அது சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்கும். சரியா? சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். யாரை விடன்னு கேட்டீங்கன்னா துளைகளின் எண்ணிக்கையை விட. சரியா? இது பெருசா இருக்கும் துளைகளின் எண்ணிக்கையை விட. துளைகளின் எண்ணிக்கை. அப்ப நமக்கு தெரியும் சுயாதீன இலத்திரன்கள் சொல்றது வந்து மறையேற்றமுடையவை, துளைகள்னு சொல்றது வந்து நேரேற்றமுடையவை. அப்ப யாரோட பாதிப்பு பெருசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இலத்திரன்களின் பாதிப்பு பெருசா இருக்கு. அவங்க தான் கூடுதலான அளவு இருக்காங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ் அதிகமா இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் அதிகமா இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸை விட. அதனால இந்த குறைக்கடத்திக்கு நாங்க பேர் சொல்றது என் வகை குறைக்கடத்தி. இங்க வந்து நெகட்டிவ் கூட இருக்கும். ஸோ அதனால இதுக்கு குறைக்கடத்திக்கு நாங்க பேர் சொல்லுவோம் என் வகை குறைக்கடத்தி, என் டைப் செமிகண்டக்டர் அப்படின்வாங்க. என் வகை குறைக்கடத்தி, என் டைப் செமிகண்டக்டர். சரியா? என் டைப் செமிகண்டக்டர். விளங்குச்சா? அப்ப ஒரு 4ஆம் கூட்ட மூலகத்தை எடுத்து அதை நாங்க 5ஆம் கூட்ட மூலகத்தால மாசுபடுத்தினோம்னா எங்களுக்கு கிடைக்கிற குறைக்கடத்திக்கு பேர் சொல்லுவோம். பொதுவா சொல்லும் போது அது வெளியீட்டு குறைக்கடத்தி. அதுல 5ஆம் கூட்ட மூலகத்தால மாசுபடுத்தினா அதுக்கு நாங்க பேர் சொல்லுவோம் என் வகை குறைக்கடத்தி. நெகட்டிவ் கூட இருக்கும், சுயாதீன இலத்திரன்கள் அதிகமா இருக்கும், அதோட மீனிங் அது. சரியா? அப்ப இங்க நாங்க உருவாக்கப்பட போது வந்து என் வகை குறைக்கடத்திகள். ஸோ இங்க யாரோட ஆதிக்கம் பெருசா இருக்கும்னு கேட்டீங்கன்னா சுயாதீன இலத்திரன்களின் ஆதிக்கம் பெருசா இருக்கும். சரியா? இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். ஸோ நாங்க சொன்னோம் பொதுவா இப்ப இந்த குறைக்கடத்திகள்ல மின்னோட்டத்தை கடத்துறதுக்கு சுயாதீன இலத்திரன்களும் பங்களிப்பு செய்யும், துளைகளும் பங்களிப்பு செய்யும். ஸோ நாங்க எலக்ட்ரிசிட்டில இருந்து இப்படி ஒரு சமன்பாடு படிச்சிருப்போம். மின்னோட்டங்களுக்கான ஒரு சமன்பாடா I சமன் NAVE அப்படின்னு. இது வந்து ஓரலகு கனரளவுல ஏற்றக்காவிகளின் எண்ணிக்கை, இது குறுக்குவெட்டு பரப்பு, இது நகர்வு வேகம், இலத்திரன்களின் நகர்வு வேகம்னு கடத்திகளுக்கு சொல்லுவோம், இது இலத்திரனின் ஏற்றம். இதே விஷயத்தை அப்படியே இங்கேயும் அப்ளை பண்ணலாம், குறைக்கடத்திகளுக்கும் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஜெனரலா இது ஒரு குறிப்பிட்ட பதார்த்தத்துக்கு மாறாது. குறுக்குவெட்டு பரப்பு வந்து அது ஓடுற மின்னோட்டத்துல குறுக்குவெட்டு பரப்பு, இலத்திரனின் ஏற்றமும் மாறாது. அப்ப துளைகளால உருவாக்கப்படுற மின்னோட்டத்துக்கும் இலத்திரன்களால உருவாக்கப்படுற மின்னோட்டத்துக்கும் யாரு வித்தியாசப்படுவான்னு கேட்டீங்கன்னா இந்த நகர்வு வேகம் வித்தியாசம். இலத்திரன்களின் நகர்வு வேகம்ங்கிறதும் துளைகளின் நகர்வு வேகம்ங்கிறதும் வித்தியாசமா இருக்கும். ஜென்ரலா பார்த்தோம்னா இலத்திரன்களின் நகர்வு வேகம் பெருசா இருக்கும் துளைகளின் நகர்வு வேகத்தை விட. அப்ப அதனால மின்னோட்டத்துக்கான பங்களிப்புல இலத்திரன்களின் பங்களிப்பு பெருசா இருக்கும். இது இந்த கடத்திக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துலயுமே. இந்த வெளியீட்டு இப்ப நீங்க யோசிக்கக்கூடாது இது என் வகை குறைக்கடத்தினாலயா அப்படி இல்லை. இல்லை, ஈவன் நாங்க படிச்ச உள்ளீட்டு குறைக்கடத்திக்கும் அந்த விஷயம் உண்டு. 2 பேரும் பங்களிப்பு செய்வாங்க. அந்த பங்களிப்புல யாரோட பங்களிப்பு பெருசா இருக்கும்னா எப்படியுமே இலத்திரண்ட பங்களிப்பும் பெருசா இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா இதெல்லாம் மாறாது, ஆனா இலத்திரண்ட நகர்வு வேகம் பாத்தீங்கன்னா துளைகளின் நகர்வு வேகத்தை விட பெருசா இருக்கும். சரியா? பட் இங்க பாத்தீங்கன்னா இலத்திரன் அதிகமாகவும் இருக்கிறதுனால கட்டாயம் இங்க வந்து சுயாதீன இலத்திரன்களின் ஆதிக்கம் இங்க பெருசா இருக்கு. சரியா? அப்ப 5ஆம் கூட்ட மூலகத்தால மாசுபடுத்தினோம்னா நமக்கு கிடைக்கிற கடத்திக்கு பேர் சொல்லுவோம் என் வகை குறைகடத்தி. சரியா? அதுக்கு நாங்க பேர் சொல்லுவோம் என் வகை குறைகடத்தி. மீனிங் வந்து என்னது, அங்க நெகட்டிவ் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்ப நாங்க அடுத்து பார்ப்போம். நாங்க இதே விஷயத்த ஒரு 3ஆம் கூட்ட மூலகத்தால மாசுபடுத்தி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இதை கவனிச்சீங்கன்னா இந்த இடத்துல இப்ப நான் சொல்லுவோம் 3ஆம் கூட்ட ஒரு மூலகம் எடுத்திருக்கிறோம் போரன். ஸோ நான் சொல்லுவோம் போரனால மாசுபடுத்தி இருக்கிறோம் எங்களோட இந்த சிலிக்கன் பளிங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு தெரியும் போரன்ல வந்து 3ஆம் கூட்ட மூலகம்னால அதுல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா 3 இலத்திரன் தான் அதோட ஈற்றோட்டில் இருக்கு. அப்போ 3 சிலிக்கன் அணுவுக்கு தான் இவர் என்ன செய்யலாம்னு சொன்னா பங்கீட்டு வலுப்பிணைப்புல இலத்திரன்களை கூட்டணும். அப்ப இந்த ஒரு சிலிக்கன் அணுவுக்கு இவருக்கு ஒரு இலத்திரன் பத்தாம போயிடும். அப்படின்னா மீனிங் வந்து என்னன்னா இந்த இடத்துல ஒரு இலத்திரன் இருந்திருக்கணும். சரியா? இந்த இடத்துல ஒரு இலத்திரன் இருந்திருக்கணும். சரின்னா இந்த பிணைப்பை முற்றாக்குறது, முழுமையாக்குறது. பட் இலத்திரன் இல்லை. அப்ப இலத்திரன் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இலத்திரன் இல்லைன்னா நம்ம பார்த்தோம் இப்ப இந்த இடத்துல இருக்க வேண்டிய இலத்திரன் வெளியே வந்துருச்சுன்னா சரியா இந்த இடம் என்னவா மாறும், துளையா மாறும். ஏன் அந்த இடத்துல ஒரு இலத்திரன் இருந்திருக்கணும், இப்ப இல்ல, அப்ப அந்த இடம் என்ன மாறும்னா துளையா மாறும்.
அதே விஷயத்தை இங்கே யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்போ ஒரு இலத்திரன் இருந்திருக்கணும், பட் இவருக்கு 3 இலத்திரன் தான் இருக்கும். அப்ப இவருக்கு இன்னொரு இலத்திரன் கொடுக்கறதுக்கு வழி இல்லை. அப்ப இந்த இடம் என்னவா மாறிடும்னா இப்ப ஒரு துளையா மாறிடும். விளங்குச்சா? அப்படின்னா ஒரு இலத்திரன் ஒண்ணு வெளியே வராமலே, பிணைப்புல இருந்து ஒரு இலத்திரன் வெளியே வராமலே அந்த இடத்துல என்ன உருவாக்கப்பட்டுரும் அப்படின்னா துளைகள் உருவாக்கப்பட்டு. அப்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எல்லாம் இந்த போரன் அணு போயிட்டு அந்த பிணைப்புல இருக்குதோ அங்க எல்லாம் அடிஷனலா ஒரு துளை இருக்கும். இப்ப நாங்க சொன்னோம் இதுல இருந்து ஒரு இலத்திரன் சக்தியை வாங்கிக்கிட்டு வெளியே வருதுன்னு. இப்ப இவர் இலத்திரனா மாறுவார். இவர் என்ன மாறுவார்னா திருப்பி துளையா மாறுவார். இன்னொரு இலத்திரன் வருதுன்னு சொல்லுங்க இதுல இருந்து. அப்ப இன்னொரு இலத்திரன் வருவார், அவர் துளையா மாறுவார். இப்ப பாத்தீங்கன்னா 2 இலத்திரன்கள் வெளியில இருக்கும்போது 3 துளைகள் இருக்கு. 3 துளைகள். ஏன்னா எப்பவுமே 3ஆம் கூட்ட மூலகத்தால மாசுபடுத்தும் போது துளைகளின் அளவு பெருசா இருக்கும். சரியா? துளைகளின் அளவு பெருசா இருக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா துளைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். துளைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். சரியா? துளைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். யாரை விடன்னு கேட்டீங்கன்னா சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கையை விட. சரியா? சுயாதீன இலத்திரன்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும். அப்ப அதனால இங்க நாங்க சொல்ல போறோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஏற்றத்தை வச்சு பார்த்தோம்னா துளைகளின் எண்ணிக்கை துளைகள் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கும். யாரோட கேட்டீங்கன்னு சொன்னா நெகட்டிவ் சார்ஜோட. ஸோ இப்ப யாரோட ஆதிக்கம் இங்க பெருசா இருக்குமெண்டா துளைகளின் ஆதிக்கம் பெருசா இருக்கும். அதனால நாங்க இந்த காலத்துக்கு பேர் சொல்லுவோம், இது வந்து பி வகை குறைகடத்தி, பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இந்த காலத்துக்கு நாங்க பேர் சொல்லியிருக்கோம் பி வகை குறைகடத்தி. சரியா? அப்ப இப்ப விளங்கி இருக்கும். ஸோ அப்ப நாங்க 2 வகையான குறைகடத்தி பார்த்துட்டோம். என் வகை குறைகடத்தியும் இருக்கும், பி வகை குறைகடத்தியும் இருக்கும். ஸோ 5ஆம் கூட்ட மூலகங்களால மாசுபடுத்தினோம்னா எங்களுக்கு என் வகை குறைகடத்தி கிடைக்கும். ஏன்னா மேலதிகமான சுயாதீன இலத்திரன்கள் இருக்கும். 3ஆம் கூட்ட மூலகங்களால மாசுபடுத்தினோம்னா எங்களுக்கு பி வகை குறைகடத்தி கிடைக்கும். ஏன்னா மேலதிகமான துளைகள் இருக்கும். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல நாங்க என் வகை குறைகடத்தி பி வகை குறைகடத்தின்னு சொல்லும் போது இந்த குறைகடத்திகள் விளையுலா ஒரு ஏற்றம் பெற்ற கடத்தியா வரப்போறது இல்லை. இது அடிக்கடி எக்ஸாம்லையும் கேட்கிறாங்க, சில நேரத்துல கேள்விகள் போடுறாங்க. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமான்னு பாத்துக்கிறதுக்கு, அதாவது நாங்க பி வகை என் வகைன்னு சொல்லும்போது இந்த ஏற்றம் எல்லாம் அங்க உள்ளுக்கே தான் இருக்குது. சும்மா சிம்பிளா அந்த ஸ்ட்ரக்சரை யோசிச்சு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற புரோத்தன்களின் எண்ணிக்கையும் இலத்திரன்களின் எண்ணிக்கையும் சமனாத்தான் இருக்கும் உள்ளுக்குள்ள ஸ்ட்ரக்சரை பார்த்தோம். ஸோ இது எல்லாமே நடுநிலையானது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா இதுல ஒரு ஏற்றம் பெற்ற துணிக்கே ஒரு குறைகடத்தி எடுத்துட்டு போயிட்டு ஒரு என் வகை குறைகடத்தியா இருக்கலாம், பி வகை குறைகடத்தியா இருக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்க இதுல விளைவுல என்ன ஏற்றம் இருக்குதுன்னு செக் பண்ணீங்கன்னா ஒரு பொன்னிலை மின்காட்டியை பயன்படுத்தியோ அல்லது ஹோல் விளைவுல படிச்ச விஷயத்தை யூஸ் பண்ணியோ நாங்க செக் பண்ணோம்னா, சரியா சரி பொன்னிலை மின்காட்டியை பயன்படுத்தி செக் பண்ணோம்னு சொன்னா அது இது ஒரு ஏற்றம் பெற்ற துணிக்கையா காட்டாது. இது நடுநிலை தான். இப்போ ஏன்னா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா எத்தனை புரோத்தன் இருக்குதோ அத்தனை இலத்திரன் இருக்கும். விளங்குச்சா? ஏற்ற காவிகள்ல தான் வித்தியாசப்படுது. ஏற்ற காவிகள். சரியா? அப்ப அதனால இதெல்லாமே நடுநிலையான பொருட்கள், நடுநிலையான குறைகடத்திகளாம். என் வகைன்னு சொன்னாலும் சரி, பி வகைன்னு சொன்னாலும் சரி, நடுநிலையான குறைகடத்திகள் தான். அதையும் ஒருக்கா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ பேசிக்கா இப்ப நாங்க படிச்சிருக்கிறோம் என் வகை குறைகடத்தி, பி வகை குறைகடத்தி எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு. சரியா? நம்ம அடுத்த கிளாஸ்ல நாங்க என்னத்தை படிப்போம் அப்படின்னா எப்படி இந்த என் வகை குறைகடத்தியையும் பி வகை குறைகடத்தியையும் பயன்படுத்தி ஒரு இருவாய் உருவாக்கப்படுது. ஸோ அது எப்படி அதன் தொழிற்பாடு நடக்குது அப்படிங்கிறத இன் டீட்டெயில் நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? தேங்க்யூ.